சிம்பிள் ஃபார்முலா. நீங்கள் ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கிள் இந்த மாதிரி கேமிங் பெட்டிங் ஆப் இருக்கு இல்லைங்களா, எஸ்பெஷலி கிரிக்கெட் பெட்டிங் ஆப் இல்லை வேறு ஏதாச்சும் பெட்டிங் ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்பில் உங்களால் பெஸ்ட்டான பிளேயரை எடுத்து ஓரளவுக்கு சஸ்டெயினபிளான உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது அந்த நாலேஜு அந்த கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ட்ரேடிங்கில் சார்ட் ரெகக்னைஸ் பண்ணுறதுலையும் சார்ட் பேட்டர்ன் ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களால பண்ண முடியும். இந்த கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். பட் அகெயின் இந்த பெட்டிங் ஆப்ஸ், இந்த பெட்டிங் கேம் இது எதுவுமே வந்து சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா அங்கே ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? பட் அங்கே யூஸ் பண்ணுற அந்த மெத்தடாலஜியை நீங்கள் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ரொம்பவே பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அது எப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிளேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க உங்களோட பிளேயிங் லெவனில். அந்த பிளேயரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க? அந்த பிளேயர் வந்து ப்ரீவியஸ் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா, அந்த பிளேயர் வந்து நல்ல போலிங் இல்லை பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கா, ப்ரீவியஸ் மேட்சஸில் செஞ்சுரி போட்டிருக்காரா, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரா, அப்படி இப்படின்னு எல்லாமே பார்ப்போம் இல்லைங்களா. ஏன்னா அந்த பிளேயர் அவரோட ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் காமனாக புரிஞ்சிக்க வேண்டியது, அது உங்களுக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும், அந்த பிளேயரோட ப்ரீவியஸ் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் அபிலிட்டியை காட்டுறதுக்கானே தவிர அவர் இந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு யாராலையுமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் அந்த பிளேயர். அந்த மைண்ட் செட் ட்ரேடிங்லேயுமே இருக்கணும். ட்ரேடிங்கில் வந்ததுமே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜோன் நான் எடுத்துக்கிட்டே வந்து மேலே போயிடணும், இந்த ஜோன் நான் செல் பண்ணது கீழே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் இம்பாசிபிள் இல்லைங்களா. அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ட்ரேட் லைக் கேட்சிங்னு ஒரு புக் இருக்குது, அது நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு ப்ராபபிலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். இங்கே எப்படி பிளேயரை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஜோனுக்குன்னு ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஜோனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இந்த ஜோனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிறது அந்த சார்ட் பேட்டர்னு நமக்கு காட்டு. என்ன பிரதர் நீங்கள் எதை சொல்கிறீங்க, பேட்டர்னு ரெகக்னைசேஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நாம் ஒரு இண்டிகேட்டர் கூட நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்குன்னு இண்டிகேட்டர் வந்து பவர்லெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளோட பொட்டென்ஷியல் நம்மளால் வெறும் கண்ணால் சார்ட்லேயே பார்க்க முடியும். மேபி இன் ஃபியூச்சர் அது மேபி நீங்கள் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட கோர்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்களுக்கு புரியும். 1 or 2 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம செகண்டரி கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ்